இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, இனி எனதான எல்லாமே உன் சொந்தமே. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான்
எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. தேவா உன் நிலையன்பு எனில் தங்கிட, தேவா உன் நிலையன்பு எனில் தங்கிட, இனி திசையெங்கும் உன் பாடல் நானாகுவேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 16 இறை சொற்றொடர்கள் 5 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்கள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவற்றை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, என்னுடைய பார்வையிலே நீதி இல்லாத ஜெபம் அல்ல. நீதிக்காக குரல் கொடுக்காத இறைவேண்டல்கள் அல்ல. நீதியோடு நடக்காதவன் ஜெபம் செய்கிறவன் அல்ல. இது என்னுடைய பார்வை. எனவே டெய்லி கோயிலுக்கு போயிட்டான், நன்மை வாங்கிட்டான், குருசடி போயிட்டான், காணிக்க போட்டான், ஜோமாலை பண்ணிட்டான், சிலுவைப்பாதை செய்துட்டான், திருப்பயணம் போயிட்டான், அதனால இவன் ஒரு பாவம் செய்யாதவன் என்று சொல்ல முடியாது. இல்லை விபச்சாரி, குடிகாரன், கோயிலுக்கு வர மாட்டான், ஊர் சுற்றுவான், எல்லாருக்கும் உதவி செய்துட்டு இருப்பான் அப்படின்னா அவன் பாவி என்று கருதவும் கூடாது. எனவே யார் உண்மையோடு நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொள்கிறார்களோ, இறைவேண்டல் செய்கிறார்களோ அவர்கள் பாவிகள் அல்ல. அன்றிலிருந்து இன்று வரை சமூக விரோதி எண்ணுகிறான், இந்த காவல் அதிகாரி போய்விட்டால் நமக்கு இனி பிரச்சனையே இல்லை என்று. ஒரு சாமியார் நினைக்கிறான், இந்த ஆயர் மாறி போயிட்டான்னா நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு. ஆயர் நினைக்கிறாரு, இந்த சாமியார் இந்த மறைமடந்து போயிட்டான்னா ரொம்ப நல்லது அப்படின்னு அவர் நினைக்கிறார். மக்கள் நினைக்கிறாங்க, இந்த பங்கு சாமியார் போயிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு, பிரச்சனையே இருக்காது அப்படின்னு. சாமியார் நினைக்கிறாரு, இந்த மக்கள் மனம் மாறிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லது, இல்லைன்னா இங்கிருந்து போயிடலாம், அப்படி பிரச்சனையே வராது அப்படின்னு. இந்த அதிகாரிகள் மாறி போய்விட்டால் இனி நல்ல காலம், வரி செலுத்த வேண்டிய தேவையில்லை என்று வரி கொடுக்காது ஏய்ப்பவர் நினைக்கிறான். இந்த சுங்க அதிகாரி போய்விட்டால் நம் தொழிலை சுதந்திரமாக செய்யலாம் என்று கடத்தல்காரன் கற்பனை செய்கிறான். முன்னால சொன்னது போலத்தான், இந்த சாமியார் மாறிவிட்டால், இந்த ஆட்சி கவிழ்ந்து விட்டால், இயேசு இல்லாவிட்டால், யார் வந்தாலும் யார் போனாலும் உண்மை ஒலித்து கொண்டே இருக்கும். எத்தனை பிலாத்துக்கள் கேட்டாலும் சுருதி மாறாது ஒலிக்கும். நீதியின் குரல் விளை நெரிக்கப்பட்டாலும் கூரை மீதியரை முழுங்கிக் கொண்டே இருக்கும். பழியும் பாவம் பாகுபாடின்றி பறையறிவிக்கப்படும். இயேசு போனால் துணையாளர் வருவார்.
இன்று துணையாளர் உண்மைக்கு சான்று பகரும் இயேசுவின் பணியை பல்வேறு விதங்களிலே பலரின் மூலம் தொடர்ந்து ஆற்றி வருகிறார். திருச்சபையிலே இறைவனின் துணையாளரின் இந்த பணி சிறப்பாக தொடர்வதை காண்கிறோம். திருத்தந்தை அமெரிக்க பயணத்தின் பல்வேறு கருத்துக்களும், குறிப்பாக ஐக்கிய நாட்டு சபையிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழங்கிய கருத்துரை தூய ஆவியின் செயல்பாடுகளுக்கான அத்தாட்சியாகும். ஒவ்வொரு நாட்டுக்கும், நகருக்கும், வீட்டுக்கும், வீதிக்கும் ஒரு சில நல்லவர்களை அவ்வப்போது எழுப்பி உண்மைக்கும் நீதிக்கும் அன்புக்கும் சான்று பகிர்ந்து வருகிறார் தூய ஆவியார். அவரது கருவியாக பலர் வருவர் போவர். உண்மையும் நீதியும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். நீயும் நானும் ஆவியார் இந்த பணி தொடரும் கருவிகளாக மாற வேண்டியிருக்கிறது. இயேசுவின் சீடர்கள் வருத்தமடைவதற்கு பல காரணங்கள் இருந்தது. அவற்றுள் முதன்மையான காரணம் இயேசு விரைவில் அவர்களை விட்டு பிரிய இருக்கிறார் என்பதுதான். தான் சீடர்களை விட்டு பிரிந்தாலும் அது சீடர்களுக்கு ஆதாயம்தான் என்பது இயேசுவின் எண்ணம். ஏனென்றால் இயேசுவின் பிரிவு அவர்களுக்கு தூய ஆவியானவரின் துணையை தரும். உடல் என்பது வரையறைக்குட்பட்டது. உடலுக்கு என்று எல்லை இருக்காது. ஆனால் ஆவிக்கு எல்லை கிடையாது. எங்கும் செல்லலாம். உடலுக்கு இருப்பது போல குறிப்பிட்ட காலம் தான் வாழும் என்பதெல்லாம் கிடையாது. எனவேதான் இயேசு இறந்து உயிர்த்த பிறகு தன் சீடர்களிடம், இதோ உலக முடிவரை என்ன ஆளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று மத்தேயு 20:20 சொல்கிறார். இந்த ஆவியின் ஆற்றல் தான் இயேசுவை நம்புகிற, இயேசுவின் வார்த்தையை வாழ்வாக்குகிற ஒவ்வொரு மனிதர்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. நமது வாழ்க்கையிலும் தூய ஆவியானவர் நம்மிலே இணைந்து செயலாற்ற நாம் முன்வர வேண்டும். அவரது இயக்கம் நம்மிலே இருக்க வேண்டும். அவரது துணை நம்மை வழிநடத்த வேண்டும். கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். நம்ம மாற்றி யோசி என்ற நூலின் ஆசிரியர் இவ்வாறு கூறுகிறார்: மனிதனுடைய மனநிலை தேக்கு மரம் போன்றதாம். ஏனென்றால் இந்த மரத்தின் இயல்பு வருடங்கள் ஆக ஆக பலன் அதிகம். அதுபோல எவன் சிந்தித்து சிந்தித்து முடிவெடுக்கிறானோ, தேர்ந்து தெளிகிறானோ, அவன் செயலில் பலம் வாய்ந்தவனாக காட்சியளிக்கிறார். மாநிலத்திலே 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற நந்தினியின் பரிந்துரையும் இதுதான். நான் படித்த பாடங்களை வீட்டிலே சென்று சிந்தித்து எனது கருத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பேன். ஆனால் சிந்திக்கக்கூடிய தன்மை நமது சமுதாயத்தில் குறைவாகவே இருக்கிறது. ஆனால்தான் கொலை, கற்பழிப்பு, அட்டூழியங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் எப்போதுமே சிந்தித்து அதனை மாற்று வழியில் அமைத்துக் கொள்ள இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிலிப் நகர மக்கள் கொலை, கொள்ளை போன்ற வாழ்விலிருந்து மாற்றி யோசித்து கடவுளுடைய வார்த்தையை உள்வாங்கி நிறைவாக ஆசி பெற்றதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே இயேசு சீடர்களிடம் தன் சாவை எடுத்துரைத்து இனி தூய ஆவியின் துணையோடு பணி செய்ய போவதாக புதிய சிந்தனையை கற்றுக் கொடுக்கிறார். எதற்காக இயேசு இந்த மாற்றி யோசிக்கக்கூடிய தன்மை விதைக்கிறார் என்றால், சீடர்கள் மத்தியிலே பல எண்ணங்கள் இருந்தன. யார் பெரியவர்? ஏன் புதுமைகள் செய்ய இயலவில்லை? அதிக ஓய்வு எடுப்பது, அடித்தள மக்கள் மீது கருணை காட்டாமல் இதனை கண்டு தான் இயேசு இன்னும் சிறிது காலம்தான் அவரின் உடனிருப்பு இருக்கும், பிறகு சீடர்கள் தாங்களாக முன் வந்து பணி செய்ய வேண்டும் என்ற ஆழ்ந்த சிந்தனையை தான் மறைமுகமாக கொடுத்து மாற்றி யோசிக்க தூண்டுகிறார். கொஞ்சம் பிராக்கெட்டை விட்டு வெளியே போய் யோசிப்போம். இன்னைக்கு கிடக்கிற நவீன காலங்களை பற்றி நாம் சமுதாயத்தில் நடக்கின்றவற்றை தூய ஆவின் துணையினால் மாற்றி யோசிக்க முயல்வோம். வாழ்வு கைவசமாகும். ஆமேன். மன்றாடுவோமாக. உமது பிரிவாற்றாமையை தூய ஆவியின் துணையினால் நீக்கி ஆண்டவரை இயேசுவை போற்றுகிறோம். இழப்புகளை, பிரிவுகளை நேர்மறை மனநிலையோடும் நம்பிக்கை உணர்வோடும் தூய ஆவியின் வழிகாட்டுதலோடும் ஏற்றுக்கொள்கிற அருளை எங்கள் யாவருக்கும் தாரும் ஆண்டவர். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும்.
அறிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம்.
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.